Hi friends, welcome to Career Growth 360. So இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஐடி ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வீடியோல நிறைய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கு கீழேயே 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கீங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி ஃப்ரீயா சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பண்ணா இது வேலிடா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரெஸ்யூம்ல ஆட் பண்ணலாமா? ஸோ இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் எனக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படிங்கிற கொஸ்டினும் கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக என்ன ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் எந்த 8 பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஃப்ரீயாக சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே வீடியோவில் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோவில் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நான் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நான் பணம் கட்டி பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரீயாக அந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் ஓகே, எனக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது உங்களோட ப்ரொஃபைலோட ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். இப்போ வந்து எந்த ஒரு கோர்ஸுமே பண்ணாமல் ஜஸ்ட் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரவங்களுக்கும், நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறவங்களுக்கும் ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் வந்து கண்டிப்பாக எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி சர்டிஃபிகேட் பார்த்து மட்டும்தான் வந்து ஹையர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5% ஆஃப் தி கம்பெனிஸ் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு அந்த சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி ஹையர் பண்ணுற மாதிரியும் இருக்காங்க. பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சினாரியோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் ரொம்பவே குறைவு தான். 95% ஆஃப் தி கம்பெனிஸ் உங்களோட கம்யூனிகேஷன், நீங்கள் எப்படி ஆட்டிடியூடோட இருக்கீங்க, உங்களுடைய அசஸ்மெண்ட் ஸ்கோர் என்ன இருக்குது, அதே மாதிரி உங்களோட டெக்னிக்கல் இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி ஸ்பான்டேனியஸாக ஆன்சர் பண்ணுறீங்க, இப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக திடீர்னு ஒரு அசஸ்மெண்ட் கொடுத்தா அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து தான் உங்களை ஹையர் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களோட ஸ்கில் செட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களை ஹையர் பண்ணுவாங்களே தவிர சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மட்டும்தான். அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டின், நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல போயிட்டு ஒரு 6 to 8 months ஸ்பெண்ட் பண்ணி நான் ஒரு 1 lakh பணம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணுறேன், அப்போ எனக்கு ஜாப் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சப்போஸ் இப்போ அந்த இன்ஸ்டியூட்லேயே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி தராங்க, இல்லை நீங்கள் தனியாகவே போயிட்டு வேலை தேடுறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக வேலை கிடைக்கும். பட் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுட்டு நீங்கள் அவங்க நடத்தக்கூடிய கோர்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இல்லை ஒரு கோர்ஸ் கரிக்குலமே கேட்குறாங்க, உங்களால் ப்ராப்பராக அதை வந்து ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஹையர் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். பட் இன்னொரு விஷயம், நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணணும். ஓரளவு எல்லா விஷயங்களுக்குமே நீங்கள் கிளியராக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஓகே, தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இன்ஸ்டியூட்லையுமே வந்து, அதாவது இப்போ பைத்தான் அப்படின்னா பைத்தான் ஆர்கனைசேஷன், ஜாவா அப்படின்னா ஆரக்கிள் யூனிவர்சிட்டி, ஸோ அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% வேலிட். ஏன்னா நீங்கள் அந்த ஆர்கனைசேஷன்லேருந்தே நீங்கள் வந்து எக்ஸாம் எடுக்கிறதுனால. பட் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ட்ராபேக்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பே பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய லாங்குவேஜ் பொறுத்து காஸ்ட் வந்து வேரி ஆகும். ரெண்டாவது வந்து அவங்க ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கிரைட்டீரியாவை நீங்கள் கிளியர் பண்ணாதான் நீங்கள் வந்து பாஸ் ஆக முடியும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் அட்டம்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு அட்டம் 2 அட்டம்குள்ளே கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு, சப்போஸ் நீங்கள் கிளியர் பண்ண முடியலன்னா அகைன் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் திருப்பி நெக்ஸ்ட் எக்ஸாம் எடுக்க முடியும். ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா சில பர்டிகுலர் எக்ஸாம்ஸ் மட்டும் நீங்கள் ரினியூவல் வந்து இயர்லி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அகைன் நீங்கள் அப்டேட் ஆகிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர்க்கான எக்ஸாம் எடுத்து அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்டை ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஃப்ரெஷராக உங்களோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ரோல் போகிறப்ப அடுத்த ரோலுக்கான எக்ஸாம் என்ன இருக்கோ அந்த எக்ஸாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலாக நீங்கள் எக்ஸாம்ஸ் எடுக்கிறதுக்கு. ஓகே, இப்போ என்னென்ன ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க, நீங்கள் வந்து எந்த டொமைனுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டொமைன் அல்லது அந்த லாங்குவேஜோட நேம் இல்லை அந்த டெக்னாலஜியோட நேம், ஸோ நீங்கள் கொடுத்துட்டு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன சர்டிஃபிகேஷன் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ நான் இங்கே வந்து ஏடபிள்யூஎஸ்க்கு கொடுத்துருக்கேன், அதே மாதிரி பைத்தானுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ பைத்தான் இன்ஸ்டியூட்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் சர்டிஃபிகேஷன்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி லெவலுக்கான எக்ஸாம், இப்போ நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த என்ட்ரி லெவல் எடுக்கலாம். நெக்ஸ்ட் அசோசியேட், ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு ப்ரொஃபஷனல் 1 அண்ட் ப்ரொஃபஷனல் 2 எடுக்கலாம். இதே வந்து நீங்கள் டெஸ்டிங் சைட் போடணும், அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பைத்தான் இன்ஸ்டியூட்லேருந்தே கண்டக்ட் பண்ணுறதை வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு வேலிட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு ஜாவாக்கு வந்து ஆரக்கிள் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி உங்களுக்கு சாப் சர்டிஃபிகேஷன் தனியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எந்த ட்ரைனிங் எடுக்கணுமோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அந்த இப்போ சப்போஸ் சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்கும். ஸோ ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் அப்படின்னா நீங்கள் ஹால் டிக்கெட் ப்ராப்பராக நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த சென்டருக்கு போயிட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒர்த்தானது தான்.
ஓகே. லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லார்னாலயும் போயிட்டு நெறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்மனால வந்து இந்த மாரி பெய்டான சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 8 சூப்பரான சர்டிஃபிகேஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். பட் இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணாலும், நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பரா வந்து இன்டர்வியூல வந்து கரெக்ட்டா நீங்க என்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ, அது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்கிறப்ப நீங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா, அத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ இப்ப என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மோர் ஆர் லெஸ் எல்லாருக்குமே வந்து ஓரளவு தெரிஞ்ச எம்என்சி ரெப்யூட்டட் கம்பெனிஸ் வந்து குடுக்கக்கூடிய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ அதனால நம்ம இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பைத்தான்கான சர்டிஃபிகேஷன். ஸோ கூகுள்ல இருந்து Kaggle பிளாட்ஃபார்ம்ல வந்து குடுக்கக்கூடிய பைத்தான் சர்டிஃபிகேஷன் நீங்க எடுக்கலாம். நீங்க மெஷின் லேர்னிங் ஃபீல்ட்ல போறீங்க, இல்ல பைத்தான் லைப்ரரிஸ் படிக்கணும், டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிக்கிறீங்க, எஸ்கியூஎல் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் நீங்க கத்துக்க போறீங்க அப்படின்னா, ஹேக்கர் ரேங்க்ல நீங்க வந்து சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் W3 ஸ்கூல்ஸ். ஸோ W3 ஸ்கூல்ஸ்ல உங்களுக்கு டுட்டோரியல்ஸ் எல்லாமே நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுல எக்கச்சக்கமான லாங்குவேஜஸ் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு நீங்க ப்ராப்பரா வந்து அது ஃபுல்லாத்தையும் டுட்டோரியல் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் எடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் IBM ஸ்கில்ஸ். ஸோ IBM ஸ்கில்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ், ஸோ ஏஐ லேர்னிங், கிளவுட், சைபர் செக்யூரிட்டி, அனாலிட்டிக்ஸ், ஐஓடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த சர்டிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இவங்க கொடுத்துருக்கூடிய அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் சர்டிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபிஃப்த்தாக பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் போர்ட் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்மில் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் எந்த கோர்ஸ் வேணுமோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்க முடியும். ஆல்ரெடி இதை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்லி ரெண்டு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ அண்ட் பெய்டு. ஸோ இதில் நீங்கள் ஃப்ரீ மட்டும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100+ கோர்சஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ பர்டிகுலராக வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு இல்லாமல் டோட்டலாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, கவர் பண்ணியிருக்காங்க வேரியஸ் டொமைன்ஸில். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையானதை மட்டும் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்கோலேருந்து கொடுத்துருக்கக்கூடியது. இப்போ உங்களுக்கு நெட்வொர்க் சைடு வந்து நீங்கள் உங்களோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ சிஸ்கோவோட ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க, ஐஓடி கொடுத்துருக்காங்க, நெட்வொர்க்கிங், ப்ரோக்ராமிங், லினக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா AWS. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீல்டு வந்து நீங்கள் க்ளவுடில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து AWS எடுத்துக்கலாம், அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அசூரோ எடுத்துக்கலாம். ஸோ அதுலேயும் ஃப்ரீ ட்ரைனிங்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் கூகுள் க்ளவுட் வேணும் அப்படின்னாலும் அதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒர்த்தான சர்டிஃபிகேட்ஸ் தான். ஸோ இதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.